ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சூப்பராக எடப்பாடி அவர்கள் தன்னோட 3வது கட்ட தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது சிரிக்கிறதா, கோவப்படுறதான்னு தெரியல. நம்மளை எவ்வளோ பெரிய முட்டாளா ஆக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் எனக்கு புரியவே இல்லைங்க. இது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அவர்களையோ இல்லை அதிமுகவையோ சீன்றக்கூடிய வீடியோக்கள் கிடையாது. அடிப்படையில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? இதுக்கான அவசியம் என்ன? அதுக்கான தேவைகள் என்ன? அப்படிங்கிறத பற்றி தாங்க. நான் அதை மட்டும் வாசிச்சேன். நீங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தப்பா இல்லை ரொம்ப சரியான விஷயத்தை தான் அவர் பண்ணுறாரா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பேங்க்கில் வாங்குற கல்வி கடனை ஃபுல்லாக அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடைக்கிறது வந்து தள்ளுபடினா கவர்மெண்ட் அந்த கடனை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு, அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் அந்த கடனை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு அதை அடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முதியோர்களுக்கான பென்ஷனை வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயா உயர்த்தி தருவேன்னு சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். நிறைய குடும்பங்களில் வருஷத்துக்கே 3 சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆச்சுங்களா. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாங்கின கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடனை ஃபுல்லாக கவர்மெண்ட் அடைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மகளிர்கள் எல்லாருமே வந்து சுயதொழில் தொடங்குறதுக்கு வட்டி இல்லா கடனை இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் இது வரைக்கும் அவர் அறிவித்ததுலேயே ஆக்கப்பூர்வமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்வி கடனை அடைக்கிறதும் இந்த வட்டி இல்லா கடன் கொடுத்து அது மூலமாக தொழில் வளத்தை பெருக்கிறதும், இந்த 2 விஷயங்கள் தான் நல்ல விஷயங்களேங்க. 12th முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண எல்லாருக்கும் மாதம் 2000 ரூபா, அதாவது அவர் உங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் மாதம் 2000 ரூபா பென்ஷனாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஒவ்வொரு பொங்கலுக்கு இனிமேல் பணம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற டவுட்டே வர வேண்டாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா வருஷம் எல்லா பொங்கலுக்கும் 1000 ரூபாயும் கூடவே பொங்கல் தொகுப்பு பரிசுகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. நடைபாதை வியாபாரிகள் அவங்க பேங்க்கில் வாங்கின எல்லா கடனையும் நாங்கள் அடைச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு போக முடியாமல் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் மாதம் 8000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேல் அதை வந்து மாதம் 12000 ரூபா அப்படின்னு கொடுக்குற ஐடியாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. விசைத்தறி நெசவாளர்களுக்கு அவங்க உண்மையிலே பாவம் தான். அவங்களுக்கு 1400 யூனிட் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிறு குறு விசைத்தறி நெசவாளர்களுக்கு அது பயன்படும். ஆனால் பெரும்பான்மையான நெசவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரும் முதலாளிகள்கிட்ட மட்டும்தான் அந்த இலவசம் அப்படிங்கிறது போகுது. அதை ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் மக்கள் சுமையை, இதாங்க ஹைலைட்டு, மக்கள் சுமையை குறைக்க அவங்க கஷ்டத்தை போக்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்துக்கும் மாதம் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. இவ்வளோதான், இது வரைக்கும் இது இவ்வளோதான் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய வாக்குறுதிகள் வரும், தேர்தல் அறிக்கைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் நம்ம யாரும் வீட்டுக்கு வேலைக்கே போக வேண்டியது இல்லைங்க. ஏன்னா மாதம் 10,000 ரூபா கையில் கொடுத்துருவாரு. ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு எல்லாமே கிட்டத்தட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா போதும், வாங்கிக்கலாம். அது போக மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபா கொடுத்துட்றாங்க. வீட்டில் யாராவது ஒரு பையன் +2 முடிச்சிருப்பான், அவனை வேலைக்கே இப்போ அனுப்பலாம் வேணாம், எதுக்கு வேஸ்ட்டாக போய் அவன் கஷ்டப்பட்டுட்டு, மாதம் ஆச்சுன்னா அவனோட பாக்கெட் மணிக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துருவாங்க. பெண்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் தான். ஜென்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். 10,000 ரூபா இருக்காதுல்ல, எப்படி தான் செலவு பண்ணுறது, ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் டாஸ்மாக் பக்கம் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் யாருமே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு, டிவிக்கு அடுத்த அறிக்கையில் கொடுப்பாரு, கேபிள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அது கேபிள் டிவி பார்த்துட்டு கரண்ட் சார்ஜை மட்டும் கட்டிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டான்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். எடப்பாடிக்கே நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நக்கல் அடிக்கிற அளவுக்கு தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே இருக்குது. அடிப்படையில் எங்கேருந்து வருமானம் வரப்போகுதுங்கிறது தெரியல. எதை வச்சு இந்த மாதிரியான அறிக்கைகள் கொடுக்குறாங்கங்கிறதும் புரியலை. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி திட்டத்துக்கு எந்த விதமான அடிப்படையான முகாந்திரமும் இல்லாமல், எந்த விதமான வருமானத்துக்கும் வழி வகை செய்யாமல் எல்லாத்தையுமே இலவசமாக மட்டுமே கொடுத்துருவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிறதும் புரியலை. இந்த அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா அதிகார பசி, எப்படியாவது எதை சொல்லியாவது நம்ம அதிகாரத்துக்கு வந்துட மாட்டோமா, அந்த அரியணையில் உட்காந்துட மாட்டோமா அப்படிங்கிற வேட்கை மட்டும்தான் இதில் தெரியுதே ஒழிய மக்கள் நலனோ அல்லது நாட்டின் நலனோ பாதுகாக்கப்படவே இல்லை. இப்போவே போன வாரம் தான் சொல்லியிருக்காரு நம்ம நிதியமைச்சர், நாங்கள் அடுத்த வருஷம் 1.79 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் லோன் வாங்க போகிறோம் மத்திய அரசுலேருந்து, இல்லைன்னா உலக வங்கியிலேருந்து லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழக அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாதம் 1000 ரூபா கொடுக்கும்போதே அவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் போட்ட கணக்கு மாதத்துக்கு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தண்டமழை தான் செய்யணும். அதுக்கு எங்கேருந்து வருமானத்தை கொண்டு வர போகிறாங்கிறது தெரியலை. மிஞ்சி போச்சுன்னா நீங்கள் இப்போ டாஸ்மாகில் நீங்கள்
விலையை ஏற்றலாம். எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, எவ்வளவு குடிக்க முடியும்? அப்படிங்கும்போது இந்த வாக்குறுதிகள் அத்தனையுமே பொய்யான வாக்குறுதிகள். ஒன்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், இல்லைன்னா மக்களை கடனாளியாக்கி பெரும் பள்ளத்தில் தள்ளக்கூடிய வாக்குறுதிகளாக மட்டும்தான் இருக்கும். கொஞ்சமாவது தொலைநோக்கு பார்வையோட மக்கள் நலன் சார்ந்த வாக்குறுதிகளை கொடுத்தா நிச்சயமாக மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இதில் எதுலேயுமே எந்த விஷயத்துலையுமே உங்களுடைய மக்கள் நலனே இல்லை. உங்களுடைய அதிகார பசியும் நாற்காலியை நோக்கி ஓடக்கூடிய வேகமும் மட்டும்தான் தென்படுது. அந்த வேகத்துக்கு மக்கள் கண்டிப்பாக ஈடு கொடுக்கவும் மாட்டாங்க, பச்சை கொடி காட்டவும் மாட்டாங்க. இன்னமும் கெட்டுப்போகலை எதுவுமே. உங்களுடைய அறிக்கைகளை மாற்றி ஆக்கப்பூர்வமான செயல்முறைகளை கொண்டு வாங்க. அதுதான் ஒரு சாமானிய பொதுமக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே வேண்டுகோள். நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.